வழமையாக இது நடைபெறக்கூடிய ஒன்று என்பதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல், அல்லது பயான் கேட்கக்கூடியவர்கள், பயானுக்கு வரக்கூடியவர்கள், நாம் இது வழமையாக இந்த பயானுக்கு நாம் போவோம் என்ற எண்ணம் இல்லாமல், அது மாத்திரம் இல்லாமல், இந்த உரையின் வழியாக நாம் என்ன கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்வியலில், நம்முடைய செயல்பாட்டில், நம்முடைய நடவடிக்கைகளில் கொண்டு வர வேண்டும். அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுவதுதான் இது போன்ற மஜ்லிஸில் கலந்து கொள்வதனுடைய நோக்கமாகவும் உரையை கேட்பதனுடைய நோக்கமாகவும் அமையும். நாளை மறுவுலகத்தில் நீ எங்கே போனாய், இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டாய், இத்தகைய போதனைகளை அங்கே அறிஞர்கள், உலமாக்கள் வழங்கினார்கள், அதிலிருந்து எதை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்விலே செயல்பட்டாய் என்ற கேள்வி இருக்கிறது. அதுபோன்று எங்களுக்கும் நீ இதையெல்லாம் பேசினாயே, இதையெல்லாம் மக்களுக்கு ஏவினாயே, நீ செய்தாயா என்ற கேள்வியும் எங்களுக்கு உண்டு. இதை நாம் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். இது எதை போன்று என்றால், நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்புகிறார்கள், ஒரு மனிதன் அவன் எப்படி சம்பாதித்தான், எதை சம்பாதித்தான், எப்படி செலவழித்தான் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது என்கிறார்கள். அதுபோன்று நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கேயும் நாம் கேட்ட பிரகாரம் நாம் நடந்தோமா, சொன்ன பிரகாரம் நாம் நடந்தோமா என்று எண்ணி பார்க்கணும். இதை குறித்தும் அல்லாஹ் கேள்விகளை எழுப்புவார். இன்னும் சொல்ல போனால், இந்த உரைகளை பேசுகிறோம் இல்லையா, நீங்க அப்படி நடங்க, இப்படி நடங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி பேசாதீங்க என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய எங்களை பார்த்து அல்லாஹ் நீ சொன்னாயே அதை செய்தாயா என்று கேட்பான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஷத்துன் நாஸி அஸாபன், நாளை மறுவுலகத்தில் வேதனையால் மிக கடுமையானவர் யார் தெரியுமா, அதாபால் கடுமையானவர் யார் தெரியுமா, ஆலிமுன், ஒரு அறிஞர் தான். ஆலிம் தான் வேதனையில் அதிகமாக இருப்பார். எத்தகைய ஆலிம் என்றால், அவர் சொன்னதின் பிரகாரம் அவர் நடக்கவில்லை. ஒன்று, அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லவில்லை. எனவே அவர் சொன்னதின் பிரகாரம் நடக்காததின் காரணத்தினால் அவர் வேதனையால் மிக கடுமையானவர் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இன்னொன்றையும் சொன்னார்கள், நீங்கள் பேசுவதாக இருந்தால், முதல்ல எங்களுக்கு உள்ள விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாருக்குமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். கல்லிமுன் நாஸ அலா கத்ரி உக்கூலிஹிம், மக்களினுடைய புத்திக்கு தகுந்தவாறு நீங்க பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய பேச்சு சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடாது, சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது, குடும்பங்களில் விவகாரத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதை நான் மிக்க அஞ்சுகிறேன் என்றார்கள். அதோடு நீங்கள் பேசும் பேச்சு என்பது புரியும் தரத்திலே இருக்கணும். நீங்க நம்ம ஆன்மீகம் என்று இருக்கிறது, அந்த ஆன்மீகம் பேசுவதாக இருந்தால் அது பொதுமக்களுக்கு பெரும்பாலும் விளங்காது. தஸவ்வூஃபுடைய உச்சக்கட்டம் என்று இருக்கிறது, அது எங்கே பேச வேண்டும் என்றால் அதற்கான ஒரு நிலை இருக்கிறது. ஹான்கா இருக்கிறது, ஷேக் இருக்கிறாங்க, அவங்களுடைய காலடியிலே அமர்ந்து பக்குவப்பட்ட பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். எல்லாருக்கும் எல்லாரையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏனெனில் இது குறித்து ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கற்ற இல்மு இருக்கிறதே, ஹதீதுகள் இருக்கிறதே, 2 மூடை நிறைய இருக்கு. இதுல இன்னொன்னு சொல்லணும், ஒரு பெரிய ஆபத்து இந்த சமூகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நான் அதை என்ன இப்பவே எச்சரித்து வைக்கிறேன். நம்ம பிள்ளைகள் அதே இந்த மாதிரி செய்திகளிலே போய் வீழ்ந்து நம்ம பிள்ளைகள்லாம் அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பயமாக இருக்கிறது. நான் இப்போ அதை இப்போதே நான் எச்சரிக்கையாக சொல்லி வைத்தால் மிக நல்லது என்று கருதுகிறேன். நம்ம ஊரிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, இது அந்த அளவுக்கு வரல அப்படின்னாலும் கூட வராததை ஏன் சொல்றீங்கன்னா வரும். ஏன்னா அதை நம்ம ஊரை சுற்றி வரும். ஏன்னா நிறைய ஊர்களுக்குள்ள அது போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து நான் சொன்னதால் இது ஞாபகத்துக்கு வருகிறது. அவங்க சொல்றாங்க, 2 மூடைகள் நிறைய நான் ஹதீதுகளை நான் பாடமாக்கி வச்சிருக்கிறேன், ஒரு மூடையை நான் அவிழ்த்து விட்டுட்டேங்கிறாங்க. நீங்க எந்த ஹதீதை கிரந்தத்தை எடுத்தாலும் அதுல யார் இருப்பாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. அவங்கள விடுத்துட்டு ஒரு ஹதீது கிரந்தம் எழுத முடியாது. அதே போல பெண்களில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய அன்னையர் திலகம் செய்ததுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விடுத்து ஒரு ஹதீது கிரந்தம் எழுத முடியாது. இந்த 2 பேரையும் விட்டுட்டு ஹதீது கிரந்தமே இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு மூடையை தான் நான் அவிழ்த்து விட்டேன், இன்னொரு மூடையை நான் அவிழ்த்து விட்டால் என்னுடைய கழுத்துக்கு கத்தி வந்து விடும் என்கிறார். அப்ப அது என்ன அப்படின்னா, அதை யாருக்கு போய் சேர்க்கணுமோ அப்படி போய் சேர்க்கணும். அதுதான் தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய ஞான கல்வி. அது மகத்தானது. அது எதை மாதிரி என்றால் நம்முடைய உலமாக்கள், நம்முடைய முந்தைய கால பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் பிரியாணி மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. பிரியாணி தான், நல்ல உணவு தான், நல்ல சமைச்சிருக்கு தான், அதை நாம சாப்பிடலாம். அது குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா, பச்சை பிள்ளைக்கு கொடுக்கலாமா, பாலை தவிர வேற எதையும் தெரியாது. அதுல போய் அந்த பிரியாணியை கொடுத்தா என்ன ஆகும்? எனவே அந்த பிள்ளைகளுக்கு என்ன பாலை தவிர வேறு எதையுமே சாப்பிட முடியாத பச்சிளம் குழந்தைகளுக்கு பிரியாணியை கொடுத்தால் எப்படி ஆபத்தோ, அதே போன்று பொதுமக்களிடத்திலே இந்த செய்திகளை கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. மேராஜிலே அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை எனக்கு கற்றுத்தந்தான், அது எல்லாருக்குமானது. சில விஷயங்களை கற்றுத்தந்தான், அது ஹுசூசியானது, குறிப்பிட்டவர்களுக்கானது. இன்னும் சில விஷயங்களை கற்றுத்தந்தான், அது எனக்கும் அல்லாஹ்வுக்குமானது. அது 2 பேருக்கும் உள்ளதுதான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, அலிஃப் லாம் மீம்னு ஓதுறோம். அலிஃப் லாம் மீம்னா என்ன அர்த்தம்? யாராவது அதுக்குண்டான முழுமையான விளக்கம் சொல்லி முடிச்சிட்டாங்களா? யாரும் சொல்லல. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் சாத், நூன் காஃப் ஹாமீம், ஹாமீம் ஐன் சீன் காஃப், காஃப் ஹா யா ஐன் சாத், இப்படி சூறாக்கள் ஆரம்பிக்குதா இல்லையா? இதற்கெல்லாம் ஹுரூஃபுன் முகத்தா என்று பெயர். இதுக்கு ஹுரூஃபுன் முகத்தா என்று பெயர். நீங்க தர்ஜமால போய் பாருங்க, அலிஃப் லாம் மீம்க்கு என்ன தர்ஜமா போட்டிருப்பாங்க? அலிஃப் லாம் மீம்னு போட்டிருப்பாங்க. ஹாமீம் ஹாமீம்னு தர்ஜமா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தர்ஜமா எழுதுவாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, இதனுடைய விளக்கம்னா, இது கோட் வேர்ட், சீக்ரெட் வார்த்தைகள், ரகசிய வார்த்தைகள். இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது. இப்ப ராணுவ ரகசியம் இருக்குமா இல்லையா? இந்த ராணுவ ரகசியத்தை ஒரு வெளியிட முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உரியது. இதே மாதிரி இந்த இல்மு இருக்குதே, இந்த இல்மு எல்லாருக்குமான இல்மும் இருக்கிறது. அதே மாதிரி குறிப்பிட்ட மக்களுக்கு போய் சேரக்கூடிய இல்மும் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு போய் சேரக்கூடிய இல்மை தான் தஸவ்வுஃப் ஞானம் என்று நாம் சொல்லுவோம். அருமையானவர்களே, ஷரியா என்ற ஒரு இல்மு இருக்கிறது, தரீகா என்ற ஒரு இல்மு இருக்கிறது. அதை தான் தஸவ்வுஃப் என்று சொல்லுவோம். இந்த வகையிலே ஷரியத்தினுடைய இல்மு என்பது எல்லாருக்குமானது.
அது எல்லாரும் விளங்கணும். குறிப்பாக அதில் ஃபர்து இருக்குது, சுன்னத் இருக்குது, முஸ்தஹப்னு சொல்லக்கூடிய விரும்பத்தக்கது இருக்குது. இப்படி பல விதமாக இருக்கிறது என்றாலும் ஃபர்தையாவது குறிப்பாக தெரிஞ்சுக்கணும். நுணுக்கமானதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் அவசியம் இல்லை. எல்லாரும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. நுணுக்கமான விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? அப்போ அதுக்குன்னு ஒரு 7 வருஷம் ஓதுனா தான் அதனுடைய நுணுக்கங்களை பெற முடியும். அது மொழியியல் தன்மையில் இருக்கும், ஃபிக்ஹ் தன்மையில் இருக்கும், உசூல் என்ற அடிப்படையில் இருக்கும். எனவே இதை நாம் கவனமாக கொள்ளணும். அப்போ எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அது பேச வேண்டிய இடத்தில் மட்டும்தான் என்ன செய்யணும்? பேசணும். அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது அல்லாம எல்லாருக்கும் நம்ம மார்க்கத்தை தான் நாங்கள் பேசுகிறோம், இல்லாததையே பேசுகிறோம், இருக்கிறத தான் எல்லாருக்கும் பேசக்கூடாதுங்கிறோம், இருக்கிறதையே எல்லாருக்கும் பேசக்கூடாது அப்படிங்கிறோம். அது பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய நபர் இடத்துல நீங்கள் பேசணும். அதுதான் முறை. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு ஆபத்து நெருங்கி வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் வரும். இப்போ சமீபமாக என்ன அப்படின்னா, ஒரு பூதாகரமான கேள்வியை தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்துடுச்சு. இப்போ நாங்கள் ஊர் போகிறோம், பல இடங்களை பல செய்திகளை கேட்குறோம், பல மக்களோட தொடர்புகளில் இருக்கிறதுனால இதை நம்ம சொல்ல வேண்டியது வருது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து, ஈமானை முறித்து போட்டுவிடும். என்ன கேள்வி ஒருத்தர் எழுப்புகிறார். அபூ ஹுரைரா அவங்க அவர் ரலியல்லாஹு சொல்லலை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹோட எவ்வளோ காலம் இருந்தாங்க? கடைசி காலத்தில் தௌஸ் குலத்தை சேர்ந்தவங்க. தௌஸ் குலத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ காலம் இருந்தாங்க? குறைஞ்ச காலம் தான், 2-3 வருஷம் தான் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ காலம் ரசூலுல்லாஹோட இருந்தாங்க? அவங்க ஈமான் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு பிரகடனப்படுத்த காலத்திலேயே இருக்கிறாங்க. அப்படிதானே? முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் யாரை சொல்லுவோம்? அன்னையத்திலம் ஹதீஜா நாயி. நம்பர் 1 ஹதீஜா நாயி தான். நம்பர் 2 யாரு? அலி நாயகம் தான். அதற்கு பிறகு அப்போ அந்த அபூபக்கர் சித்திக் நாயகத்தை சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய பாட்டனார், நம்ம எல்லாருக்கும் பாட்டனார். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தும் போது மக்கால இல்லை. அவங்க சிரியாவில் இருக்கிறாங்க, ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க இருந்தால் முதல்ல ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் முதலாவதாக ஏற்றுக்கொண்டவர்களினுடைய பட்டியலில் அவங்க வர்றாங்க. முதலாவதாக ஏற்றுக்கொண்டவர்கள் பெண்களில் யாரு, சிறுவர்களில் யாரு, உரிமையானவர்களில் யாரு, அடிமையாகி இருந்து உரிமை பெற்றவர்களில் யாரு, அடிமைகளில் யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? அடிமையாக இருந்து அவங்க தான் நம்பர் 1 முதலாவது. இப்படி ஒவ்வொன்றாக வருகிறது. அப்படி பார்த்தால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த இஸ்லாத்தினுடைய மெம்பர்ல நம்பர் 2. ஹதீஜா நாயகிக்கு அடுத்தபடி யாரு தான்? அலி நாயகம் தான். அப்ப துவக்க காலத்திலிருந்து இருக்கிறாங்க. 2வது சின்ன வயசு. அலி நாயகத்துக்கு அப்போ ஏறக்குறைய 12 வயசு தான். அந்த வயசிலிருந்தே சொல்லலாம். அதுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ் தான் இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அபூ தாலிப் நாயகம் அவங்க கொஞ்சம் குடும்ப கஷ்டம் இருந்தது. அப்படி இருந்ததுனால அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அலி நாயகத்தினுடைய அபூ தாலிப் அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? அலி ரலியல்லாஹு இருந்தாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேற ரசூலுல்லாஹ் அலி நாயகத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? சரி இவன் நான் பார்த்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வளர்த்தது அபூ தாலிப் நாயகம் தானே. அப்போ எடுத்துக்கிட்டாங்க. அப்பாஸ் நாயகம் ஒரு ஆளை எடுத்துக்கிட்டாங்க. இப்படி பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம். எல்லாம் ஒரு குடும்பம் தானே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே இருந்தவர்கள் யார்? நுபுவத்தை பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவே அலி நாயகம் இருக்கிறார். அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தையும் சார்ந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை அருமை குல கொழுந்து அன்னையர் திலகம் செய்தத்துனா ஃபாத்திமத்து ஸஹராயில் பத்தூல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கல்யாணம் முடிச்சவங்க. இப்படி பல வகையில் சிறப்பானவங்க. அறிவு ஆற்றலில் மிக உச்சமான இடத்தை அடைந்தவர்கள். அவங்க பேசுறதுலாம் ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எந்த அளவிற்கு அல்லாஹ் பெரிய அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா,
உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஒரு தீர்ப்பு அவங்க செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு தீர்ப்பு செய்கிறாங்க. சில சமயங்கள் தீர்ப்பு செய்யும் பொழுது அவங்க கரெக்டாக செய்யணும்னு நினைச்சிட்டு செய்வாங்க. சில சமயங்கள் அது பிழையாக போயிடலாம். தீர்ப்புகள் என்ன செய்யலாம், திருத்தப்படலாம். இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்து அது மாற்றமாக வருதா இல்லையா? இப்போ இதில் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவன் பார்த்து விசாரித்து அந்த விசாரணைகள் நடத்தி அவங்க கொடுக்க சரியாக தான் கொடுத்துருப்பான். ஆனால் அதுக்குள்ள ஒரு சூட்சமம் இருந்திருக்கும், சூட்சமமான விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அதை கவனிக்க விட்டுருக்கலாம். இதை மாதிரி உமர் ரலியல்லாஹு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பை கேட்டு சையதுனா அலி ரலியல்லாஹு வந்து அமீருல் முஃமினீன் இந்த தீர்ப்பை நீங்க இப்படி கொடுத்துருக்க கூடாது, இப்படிலாம் கொடுக்கணும்னு திருத்தி கொடுத்தாங்க. அப்பதான் அவங்க திகைச்சிட்டு சொன்னாங்க, லவ்லா அலியும் லஹலக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அலி மட்டும் இல்லைன்னா யார் சொல்றா, உமர் ரதி சொல்றாங்க, நான் வீணா போயிருப்பேன், நாசமா போயிருப்பேங்கிறாங்க. அந்த வேட சொல்றாங்க லஹலக உமர், உமர் நாசமா போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு பெரிய, அப்ப அந்த அளவிற்கு மகத்தான அறிவும் ஆற்றலும் ஞானமும் மிக்கவர்கள். அவர்களுடைய அறிவுக்கு ஈடாக இன்னொரு அறிவை சொல்ல முடியாது என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஆலோசகர். எல்லா கடந்த அவங்களுக்கு முன்னால வாழ்ந்த கலீஃபாக்கள் எல்லாம் அலிநாயகத்தை தங்களுடைய ஆலோசகராக வச்சுக்கிட்டாங்க, பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க, சித்திக் நாயகம் உட்பட. அவ்வளவு பெரிய அறிவும் ஆற்றலும் மிக்க அலிநாயகம் அறிவித்த ஹதீதுகள் எத்தனை? இப்போ இப்போ தான் கேட்குறேன், இதுதான் ஆபத்து, இப்போ தான் வருது பாருங்க. இதெல்லாம் சரி, இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயம். இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த அலிநாயகம் அறிவிச்சிருக்கக்கூடிய ஹதீது எத்தனை? 100 ஹதீதுகளை கூட எட்ட இல்லை. இவர் பல்லாயிரக்கணக்கான ஹதீதுகளை கடைசி காலத்தில் வந்து இவர் எப்படி அறிவிச்சாரு, அபூ ஹுரைரா எப்படி அறிவிச்சாங்க? இப்போ இது என்ன விளங்குது கேட்டால், சும்மா அத்தனையும் இவர் அடிச்சு விட்டது கப்சா, நாவூது பில்லா. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு. இப்போ இந்த இது வந்து இது என்ன கொள்கைன்னா ஷியா கொள்கை. இந்த கொள்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டால், ஷியா கொள்கை என்று வராமல் சுன்னத்துல் ஜமாத் கொள்கைங்கிற மாதிரி அந்த போர்வையில் உள்ள வருது. இதுதான் ஆபத்து. இதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இதை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிக்கும், ஏன்னா அவர் இது நான் இப்படி சொன்னது சின்ன விஷயமா சொன்ன மாதிரி இருக்குது. இதுவே உங்களுக்கு பெருசா தெரிஞ்சா அவன் பேசுற பேச்சை கேட்டா ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்க, நான் அப்படியே கேட்டுட்டே வந்து இங்க பாருங்க, இந்த ஹதீஸ்ல இப்படி வருது, புகாரியில இப்படி வருது, முஸ்லீமில் இப்படி வருது, அந்த ஹதீஸ் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டுறார். ரொம்ப பெரிய ஆய்வு, சாதாரணமாகலாம் கொண்டு வரல. நம்ம கற்பனையே பண்ணி பார்த்திருக்க மாட்டோம், புனிதம் என்று கருதுவோம். அது புனிதம் தான் உண்மையில். நான் அதை விவரிக்க விரும்பல, இந்த எச்சரிக்கை மட்டும் நான் இங்க வைக்கிறேன். புனிதமாக கருதக்கூடிய ஒன்றை எல்லாம் அது புனிதம் அல்ல, அசிங்கம் என்று அவர் நிரூபிக்கிறார். சாதாரண மக்கள் இதை கேட்டா, ஓரளவு படிச்சிருக்கக்கூடிய மக்கள் கேட்டாலும் கூட குழம்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் மன உறுதி இல்லாத உலமாக்களாலும் குழம்பி போக முடியும். மன உறுதி இல்லாத உலமாக்களாலும் கூட குழம்பி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த ஹதீதுகள், ஹதீது நம்பரை சொல்லி, அந்த நம்பர் ஹதீதுல இருக்கு, புகாரியில் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் கடைசியா அவர் சொன்னதை, அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் எப்படி முடியுதுன்னா, இந்த மாதிரி முஹத்தீதுகள் எல்லாம் யாரு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் திருமதி, இவங்களாம் பெரியவங்க இருந்தாங்க இல்லையா, இவங்களெல்லாம் அந்த காலத்திலே என்ன செஞ்சிருக்கணும், தூக்கில் போட்டிருக்கணும்னு எழுதுங்க. நான் சொல்வது சரி என்பதற்கு அவர் சொல்றார், என்பதற்கு நான் சும்மா சொல்லல, இதெல்லாம் நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி, இது முதல் கட்டம், இனி அடுத்த கட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அந்த பட்டியல் போட்டு அந்த ஹதீதுகளை எல்லாம் போட்டு, இந்த ஹதீதை பாருங்க, இந்த ஹதீது இப்படி இருக்கு, இந்த ஹதீதை பாருங்க இப்படி இருக்குது, இந்த ஆயத்தை இப்படி சொல்லுது, நீ இப்படி சொல்ற, அப்ப இது ரசூலை என்ன செய்யுது, இமாம் புகாரி அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்றான்.
இது ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை வருகிறது. இதை நம்ம கவனத்திலும் இருந்து கொள்ளணும். நம்ம நிதானமாக இதையெல்லாம் பார்த்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் முதல்ல இந்த நேரத்தில் நான் வைத்துக் கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, எனவே இன்று நான் துவக்கத்திலே நான் சொன்னது, நம்ம மஜ்லிஸுக்கு வந்தோம், வளமையாக அங்கே நடக்கும், இத்தனை 3 நாள் இங்கே நடக்கும், 5 நாள் அங்கே நடக்கும், 7 நாள் இங்கே நடக்கும், 10 நாள் இங்கே நடக்கும், 1 மாதம் அங்கே நடக்கும், இது வழமையானது என்ற அந்த போங்கிலே இல்லாமல் சொல்லப்படக்கூடிய செய்திகளை உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லணும். எப்ப மென்மையாக ஒரு விஷயத்தை கையாளணுமோ அதை மென்மையாக கையாளணும். எதை ரகசியமாக செய்யணுமோ அதை ரகசியமாக செய்யணும். இதான் மார்க்கம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து, எல்லாத்தையும் எப்பவும் பேசலாம், எங்கனையும் பேசலாம், வந்தான் அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு போனான்னு சொன்னால் அது என்ன செய்யணும்? சமூகத்தில் பிளவை ஏற்படுத்திவிடும். அதை நான் அஞ்சுகிறேன் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சுட்டான். ஆனால் அது முழுக்க முழுக்க ஷியாவினுடைய கொள்கை. ஆனால் ஷியான்ற பேரில் வரல. இதுதான் பெரிய ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்து அருமையான பெருமக்களே, நமது ஊரை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஊர். அது ஒரு அழகான ஊர். எல்லா வகையிலையுமே நம்முடைய மூதாதையர்களாக இருந்த ஆபாக்கள் நம்ம ஊரை வீடுகளில் இருந்து, முடுக்கில் இருந்து, ஓடையில் இருந்து வடிவமைத்து தந்தவர்கள். இந்த வடிவமைப்பை, இந்த சூரத்தை உலகத்தில் நாம் எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு நிறைய சிதைஞ்சிடுச்சு, நிறைய சிதைந்து விட்டது. ஆட்டோக்கள் போகிறது, ஆட்டோக்களுக்கும் கூட ஹிஜாபை அணிந்த ஊர் அல்லவா நம்முடைய ஊர். ஆட்டோக்கள்லையும் ஹிஜாப் இருக்கா இல்லையா? ஆனால் இப்போ இன்னைக்கு ஹிஜாபே இல்லாத நிலைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சார மாற்றம். நாம் யாரை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை வலிமையாக ஆக்கியவர்கள், அருமையாக முறையிட்டு நமக்கு தந்தவர்கள் இந்த பெருமகனார். குறிப்பாக ஆண்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதை விட பெண்கள் கூடுதல் நன்றி செலுத்தும். அவ்வளவு பெரிய தியாகங்களை சும்மா ஏதோ போன போக்கில் அவங்க செய்யல. எல்லாமே ஹதீதனுடைய வடிவிலேயே அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க. நீங்க கடந்த காலத்துல பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியும், எல்லா கடைகள், தெருக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் இப்போ ஒரு இடங்கள்ல, சில இடங்கள்ல இருக்கு, தொண்டுன்னு ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த தொண்டுலேயே என்ன போட்டிருக்கும்? திரை போட்டிருக்கும். கொஞ்சம் காலத்தில் இந்த தொண்டில் இருக்கிற திரை இல்லாமல் போச்சு. அப்புறம் நிறைய இடங்கள்ல தொண்டை இல்லாமல் போயிடுச்சு. தொண்டும் இல்லை, துண்டும் இல்லை, இப்படி ஒரு நிலையை வந்து விட்டது. அதே போன்று நிறைய நீங்க பல தெருக்கள்ல முடுக்குகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த முடுக்குகளை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு தகரம் அடைச்சி வச்சிருப்பாங்க. இந்த பக்கத்தில் ஒரு தகரம், கொஞ்சம் உள்ள நகட்டு, இந்த பக்கத்தில் உள்ளேருந்து பார்த்தா தெரியாது. இவங்க உள்ள வந்து இப்படி வந்துடலாம், எந்த பொருளை கொண்டு வந்தாலும் சுமந்துட்டு வரலாம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது கதையாக இருக்கும். ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில் எப்படி இருந்ததாம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி ஒரு நிலை ஊரினுடைய கலாச்சாரம் சுத்தமாக என்ன செய்கிறது? மாறி வருகிறது. நம்ம ஊர்ல பள்ளிக்கூடங்களினுடைய விடுமுறை எப்படி இருந்தது? வெள்ளிக்கிழமை தான் இருந்தது. அது என்ன செஞ்சது? நாம் தான் உடைத்தோம். அரசு ஒன்றும் உடைக்க இல்லை. அதை எந்த அரசா இருக்கட்டும், இந்த அரசு, அது முந்தைய அரசு, அதை மாற்றியது யார்? வெள்ளிக்கிழமை விடுமுறையாக இருந்ததை மாற்றியது யார்? நாம் தான். என்ன அப்ப நம்ம மூதாதையர்கள் என்ன ஒரு அழகான நடைமுறையை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அதை நாம என்ன செஞ்சிட்டோம்? மாத்திட்டோமே. வெள்ளிக்கிழமை மாறி போச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல இருந்த ஒரு பேங்க் கூட வெள்ளிக்கிழமை லீவ் விட்டான். எந்த பேங்க் உங்களுக்கு தெரியும், நமக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு பேங்க் கூட வெள்ளிக்கிழமை லீவ்னு வச்சிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை அவன் என்ன செஞ்சிருந்தான்? அவன் கடை திறந்துருந்தான். பேங்க் கடை திறந்துக்கிறான். பேங்க் ஒரு கடை தானே. சரி, பேங்க் ஞாயிற்றுக்கிழமை திறந்துருந்தான். ஒரு அவசர தேவைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கு இருந்தது.
அதே போல பேங்க், எந்த பேங்கை நீங்க வங்கியை எடுத்துக்கொண்டாலும் அந்த வங்கியில ஆண்களுக்கான பகுதி, பெண்களுக்கான பகுதி இருக்கு. இன்னைக்கு பேருக்கு இருக்கு. இது செயல்படுதா? இது யாரு செயல்படுத்த வைக்கிறது? ஏன் அது அந்த செயல் இல்லாமல் போச்சு? இன்னைக்கு ஆண் பகுதி, பெண் பகுதின்னு எல்லா பேங்க்லையும் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனா செயல்படுதா? இல்லை. ஏன் செயல்பட இல்லை என்று அந்த வங்கி ஊழியர்களிடத்தில் கேட்டபோது, நாங்க என்ன செய்ய, அவங்க தான் எல்லாரும் இங்கேயே வந்துடுறாங்களே, நாங்க எதுக்கு அங்க போய் உட்காரணும்? உங்க பெண்கள் எல்லாம் இங்க வந்து நிக்கிறாங்க. ஏன்னா எப்படின்னு கேட்டா, ஆண்களுக்கு ஒரு பகுதி இருக்கு, பெண்களுக்கு ஒரு பகுதி. சில சமயங்கள்ல ஆண்கள்ல கூட்டம் இல்லாம இருந்திருக்கும், பெண்கள் நிறைய வந்திருப்பாங்க. அவங்க அந்த ஆண்கள் கூட்டம் இல்லைன்னு அந்த பகுதிக்கு அவங்க என்ன செஞ்சு போயிடுறது. அந்த நர்ஸ் பார்த்தீங்களா, அப்படியே நடைமுறைகள். அட இதனால ஒரு கலாச்சாரம் உடையதே, நம்ம சீக்கிரம் போகணுங்கிறதுக்கு கலாச்சாரத்தை உடைக்கிறோமே என்ற சிந்தனை கூட இல்லாமல் போய்விட்டு, நாம் எவ்வளவு தூரத்திற்கு எத்தனை காலமாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் பேசி வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கடந்த காலத்திலிருந்து உரைகளை கவனித்தால் உங்களுக்கு நாம் இந்த உரையினுடைய வேதனையும் தாக்கமும் உங்களுக்கு புரியும். யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் எதையும் பேசுவதில்லை, அந்த அவசியத்திலும் நாம் இருப்பது இல்லை. அதற்காக விமர்சனங்கள் வந்தால் அதை நாங்கள் கண்டுகொள்வதும் இல்லை. நாளை அல்லாஹ் கேட்கும்போது, நீ எனக்காக பேசினாயா, என் ஹபீபுக்காக பேசினாயா, உன்னுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்ததா என்று அல்லாஹ் கேட்கும் போது நாங்கள் பதில் சொல்லணும். ஆம் ரப்பே என்று பதில் சொல்லணும். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்போது நாம் சொல்ல வருவது என்ன என்றால், நம்ம ஊர் இப்போ சில யூடியூப்ல அதில் இதுலாம் சில இதுகள் போட்டு விடுறாங்க, ஒரு அற்புதமான ஊர் என்று போட்டு விடுறாங்க. மீடியாக்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம ஊரை சிலாகித்து நான் முஸ்லிம், இன்னும் சொல்ல போனால் ஒரு கிறிஸ்டியன் பாதிரியார், அவர் பிரபல்யமான பேச்சாளர், அவர் சில மொழிகள் பேசக்கூடியவர், அரசியல் உங்களுக்கு தெரியும், அரசியல் துறையிலேயும் ஆளுமை மிக்கவர், ஆளும் ஒன்றிய அரசை உண்டு இல்லை என்று பேசக்கூடியவர், அத்தகைய அளவிற்கு தைரியமானவர், சங்கிகளுக்கு சங்கு ஊத வேண்டும் என்று கூறக்கூடியவர், அவ்வளவு தைரியமாக பேசக்கூடிய அவர் நம்ம ஊரை பத்தி பேசுறார். இந்த ஊரை பத்தி அவர் என்ன செய்றார், பேசுறார், ஆச்சரியப்பட்டு பேசுகிறார். இதுல ஒன்றும் அவர் சொல்லக்கூடிய, சரி ஒரு ஊரை புகழ்ந்து பேசுறாரு அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆனா அவர் சொல்ற விஷயங்கள்ல ஒண்ணு நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். நீங்க எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும், அவர் தன்னை சொல்ற, அவர் ஒரு ஃபாதர், கிறிஸ்டின் பாதிரி, அவர் சொல்றாரு, நீங்க எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஜாதி என்பது இருக்குது. ஏன், நான் சார்ந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்திலும் இருக்குதுன்னு அவர் பேசுறார். இந்த ஜாதியை துடைத்த ஒரே மதம் மார்க்கம் என்று சொன்னால், அது நான் உண்மையை சொல்கிறேன், அது இஸ்லாம் மட்டும்தான். அங்கதான் ஜாதி இல்லை, அது உண்மை. அப்ப இந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை மிக்க உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம இடத்துல ஜாதி இல்லை என்றாலும் கூட சில விஷயங்கள்ல நம்முடைய மனசு ஒத்து வர்றது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், நம்ம ஊர்ல கல்யாணம் காட்சி அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் சகன் சாப்பாடு. முன்னாடிலாம் 3 பேர் இருப்பாங்க, இப்போ 2 பேராக சுருங்கிடுச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் தனித்தனியாக டேபிள் போட்டு சாப்பிட்ற சூழல் உருவாகிடுச்சு. அதையும் தாண்டி பஃபே சிஸ்டம் சொல்லி வரிசையாக நின்று வச்சுட்டு போகிறது, இதெல்லாம் சரியான யோசிங்க. மார்க்கத்தில் பெரிய தடை இல்லை, ஆனால் கலாச்சார உடை வைத்திடலாம். யார் செஞ்சாலும் சரி, அது சரியான அவங்க யோசிக்கணும். இது கலாச்சார சிதைவு இல்லையா? முன்னாலெல்லாம் கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு நான் அந்த கலாச்சாரத்தை பற்றியே பேசினேன். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கலாச்சாரத்தை அழகான முறையில் வடிவமைத்து தந்தவர்கள் நம்முடைய எஜமான் அப்பா அவர்கள் அழகான முறையில் வடிவமைத்து தந்திருக்கிறார். முன்னால கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு சாப்பாடு, அது இப்போ அப்படிதான். இந்த சாப்பிட்ற அந்த வாசல்ல அந்த பந்தல் போட்டிருந்தாலோ அல்லது சாப்பாடு வைக்கக்கூடிய இடத்துலையோ யார் நிற்பா? அந்த மெயின் வாசல்ல மாப்பிள்ளை நிற்பார். பார்த்துக்கிறீங்களா?
மாப்பிள்ளை நிற்பாரு, மாப்பிள்ளை வாப்பா நிற்பாரு, பொண்ணு சம்பந்தப்பட்டவங்க அந்த கல்யாண வீட்டுக்காரன் நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன இருக்கு? என்ன ஒரு அழகான வழிமுறை அது! இதை வெளியிலிருந்து வந்து பார்த்தா எப்படி பார்ப்பாங்க? என்ன ஆச்சரியமா இருக்கு! மாப்பிள்ளையே வந்து நிற்கிறாரு, மாப்பிள்ளை வாப்பா வந்து நிற்கிறாரு, மாப்பிள்ளை மாமனார் வந்து நிற்கிறாரு, பொண்ணுடைய தந்தை வந்து நிற்கிறாரு, பொண்ணுடைய உறவுக்காரர்கள் வந்து நிற்கிறாரு. பார்ப்பாங்களே, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் இல்லை? நமக்கு ஏற்கனவே சாப்பாட்டுக்கு அழைப்பு இருக்குது, கார்டு இருக்குது. ஆனா அந்த வழிமுறை, அந்த நடைமுறை இப்ப இல்லையே. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சா இல்லையா? நாளடைவில் இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. இதை மீட்டு எடுப்பது எப்படி? எப்படி மீட்டு எடுப்பது? சொல்வது எங்களுடைய கடமை. சொல்வது சொல்லிட்டோம். அப்ப நீ ஏன் சொல்லல அப்படிங்கிற கேள்வியிலிருந்து நாங்க குறைஞ்சபட்சம் ஒரு சுயநலமே இருக்குது. அல்லாஹ் கேள்வி கேட்பானே, நீ சொல்லணுமா இல்லையா? சொல்லியாச்சு. இந்த கேள்வி இனி எங்களுக்கு வராது. எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்க மாட்டான், நீ ஏன் சொல்லலன்னு கேட்பானா? அப்ப இந்த கலாச்சாரம் என்பது ஒரு அழகான கலாச்சாரம். நம்முடைய அவுலியாக்கள் அவ்வளவு அழகாக, இந்த அவுலியாக்கள் சொன்னா இதுல தெரிஞ்சுக்கங்க, ஊரா நின்று வணங்கிக்கிட்டே இருந்தாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தாங்க, ஸலவாத்தில் இருந்தாங்க, திக்ரில் இருந்தாங்க, தஸ்பீஹ்ல இருந்தாங்க. அப்படி நீங்க அவுலியாக்களை பார்க்குறீங்களா? அட, அவங்களோட வாழ்க்கை முழுவதுமே இபாதத்தா தான் இருந்தது. அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் இபாதத்தாக இருந்தது. இந்த சமூக நலன் கருதி இருந்தது. சாலிஹ் என்பது யார், முஸ்லிஹ் என்பது யார், ரெண்டுக்கு நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் அதை பற்றி அழகாக பேசும். சாலிஹ் என்பவர் நல்ல மனிதர், சாலிஹான மனிதர். சாலிஹீன்கள் நம்ம சொல்றோமா இல்லையா? நல்லடியார்கள், நல்ல மனிதர், பாவம் செய்யாதவங்க, பாவத்தை கண்டு பயப்படுறவங்க, நினைச்சு பார்க்காதவங்க, தொழுகை இபாதத்து வணக்க வழிபாடுகளில் எல்லாம் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் சாலிஹ். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். ஆனா அவுலியாக்கள் சாலிஹ் இல்லை, அவங்க எல்லாம் முஸ்லிம். முஸ்லிம் என்று சொன்னால் அவர்கள் தானும் தூய்மையாக இருந்து சமூகத்திலே இருக்கக்கூடிய சீர்கேடுகளை அகற்றக்கூடியவர்கள். எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை அகற்றி அவர்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை ஏற்படுத்துபவர்கள். இவங்க தான் முஸ்லிம். நீங்க குர்ஆனை பாருங்க, சாலிஹை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது, முஸ்லிஹை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று. சுல்கை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இப்படி ஒவ்வொன்றையும் தீன் அடிப்படையிலேயே சமைத்து தரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பண்பாளர்களாக, உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக அவங்க இருந்தாங்க. அப்ப அவங்க காட்டி தந்த இந்த வழி நமக்கு பார்த்தா நம்முடைய காயல்பட்டின கலாச்சாரம் அப்படின்னு நினைச்சுக்கோம். காயல்பட்டின கலாச்சாரம் ஒரு பெயர் இருக்கு, ஆனா உண்மையிலே அது காயல்பட்டின கலாச்சாரம் இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரம், ஷரியத்தினுடைய கலாச்சாரம். நம்ம ஊர்ல இப்ப எல்லாரும் இந்த இடத்துல நம்ம தொப்பி போட்டு இருக்கிறோம், தொப்பி போட்டு இருக்கிறோம். முந்தைய காலத்துல வெளியில போனாலும் எல்லாரும் தொப்பி போட்டு தான் போவோம். பள்ளிக்கூடத்துக்கே தொப்பி போட்டு போயிருக்கிறோம் நாங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த இப்போ பள்ளிக்கூடத்துக்கு தொப்பி போட்டுட்டு போறதெல்லாம் இல்லை. அன்னைக்கு கூட நான் இதில் சொன்னேன், இந்த துணை மாப்பிள்ளை வருவாங்க, மாப்பிள்ளை வரும்போது துணை மாப்பிள்ளைகள் வருவாங்க, சின்ன பிள்ளைகள். அது ஒரு அழகு தானே, அதெல்லாம் ஒரு அழகு. குழந்தைகளுக்கு சந்தோஷம், குழந்தைகளுக்கு குதூகலத்தை ஏற்படுத்தும். கல்யாணங்கிறது குதூகலமா இல்லையா? அப்போ வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குட்டி மாலையை போட்டு அதோட என்ன செய்ய, அந்த பயத்தோட, மாப்பிள்ளை பயத்தோட என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய கல்யாணத்தில் பாருங்கள், அந்த குட்டி மாப்பிள்ளையோட தலையில் தொப்பி இல்லை. எங்கே போச்சு தொப்பி? ஏன்னா அது அந்த கோட்டுக்கு அது செட் ஆக மாட்டாங்க தான். என்னத்தை சொல்ல, நம்ம என்ன கலாச்சாரம் நம்ம பண்ணுறோம்? நம்ம பிள்ளைகள், சுன்னத் ஜமாஅத் பிள்ளைகளுடைய கல்யாணத்தில் தான் சொல்கிறேன், அது குழந்தைகள் தானே அப்படின்னு நம்ம என்ன செய்யல, கண்டுக்கிடையில. ஆனால் அது விபரீதம். நான் அருமை தாய்மார்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் அதை செய்யாதீங்க, தொப்பியை போட்டு போகணுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு ஊரை நம்ம பாராட்டணும், பள்ளப்பட்டி. நீங்கள் அங்கே போய் பாருங்க, ஒரு நபர் தொப்பி இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது. அவன் என்ன கொள்கையை சொன்னவனா இருந்தாலும் சரி, அவன் எந்த கொள்கையை, தொப்பியை போட வேணான்னு சொல்லக்கூடிய வஹாபி கொள்கையாக இருந்தாலும் சரி, அவன் தொப்பி போட்டு தான் இருப்பான். தொப்பி இல்லாமல் ஒரு நபரை அந்த ஊரில் பார்க்க முடியாது. இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா?
பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் தொப்பி எடுத்து தான் போகும். பள்ளிக்கூடத்துக்கு, காலேஜுக்கு போறவங்க தொப்பியை போட்டுன்னு போறான். ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே நாம் தெளிவாக சொல்லலாம், யார் தலையில் தொப்பி இல்லையோ அவர் கைர் முஸ்லிம், கைரக்கம், நம்ம மதத்தை சார்ந்தவர், மார்க்கத்தை சார்ந்தவர் இல்லை என்று 100க்கு 100 தைரியமாக சொல்ல முடியும். இங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக இப்படி ஒரு கலாச்சார சிதைவு நம்மை அறியாமலேயே நடந்து கொண்டு இருக்கிறது. இனி அடுத்த தலைமுறை எப்படி வந்து சேருமோ தெரியல. முன்னாலெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், கல்யாணத்துக்கு வந்தோம்னு சொன்னால் எல்லாம் பந்தி, ஒரு பந்தியை வச்சு முடிச்சுட்டு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ தான் எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ நாமளே ஒரு பேரை வச்சுக்கிறோம், வைக்க வைக்க பிஸ்மி அப்படின்ட்டு அது ஒரு பேரை வச்சுக்கிறோம். இப்போ அதில் என்ன அப்படின்னு கேட்டால், அது தபர்ருக்கு குறைவு, பரக்கத்து குறைவு ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பந்தி வச்சு முடிச்சு பிஸ்மில்லான்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எல்லாரும் சாப்பிட்டு முடியக்கூடிய டைம் ஒன்று கூட இருக்கும். நீங்கள் பாருங்க எவ்வளவு தூர நோக்கோடு அந்த பெருமக்கள் சிந்திச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம். 10 மணிக்கு பிஸ்மில்லா சொன்னால் 10:15 முடிஞ்சிடும். சில பேர் கொஞ்சம் மெதுவாக என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. என்ன சில பேர் மெதுவாக சாப்பிடுவாங்க. அப்படி மெதுவாக சில பேர் சாப்பிட்றாங்க. நல்லா தாங்க இருந்தது. சில பேர் மெதுவாக என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது, அப்படி மெதுவாக சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். 10:15 சாப்பிட முடிக்கிறது 10:20 சாப்பிட முடிஞ்ச போயிடும் ஒரு பந்தி, அதுக்கு மேலே ஆகாது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்க, அந்த சாப்பாடை இது போடு சோறுன்னு கொண்டு வரணுமா இல்லையா? வெறும் வெளியூரில் மறு சோறுன்னு கொண்டு வருவாங்க. இப்போ எல்லாம் ஒரே இடத்துல தூக்கிட்டு வர்றதுக்கு இப்போ சகனே வச்சு முடியாது. அதுக்குள்ளே இங்கே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க பாதி பேர். பாதி பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன கேட்பாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன கேட்பாங்க, இது தாங்க போடு சோறு தானாங்க. அதுக்குள்ள அங்கே சகனை வச்சு முடியல. அப்போ சகனை வைக்கக்கூடியவங்க தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, போடு சோறு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ எண்ணிக்கை சகன் இது தர்றவங்க கொள்றவங்க இது எண்ணிக்கை அதிகமாக வேண்டி இருக்குது. இது சிரமமா இல்லையா? அப்போ புளியாரத்தை தூக்கிட்டு வர்றதோ சாப்பாடை தூக்கிட்டு வர்றதோ ஒழுங்காக இருக்கும், இந்த கரெக்டாக முடிச்சா. இப்போ அப்படி இல்லை. என்ன இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கையை வச்சுக்கிட்டே இருப்பார், போடு சோறு வறுத்துக்கிட்டே ஆகும். முன்னாலெல்லாம் நம்ம அந்த உணவு பகிர்வது என்பது யாராக இருக்கும், குடும்பத்தார்களாக இருக்கும், அந்த மஹல்லாவை சார்ந்தவங்களாக இருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் முடியல. சரி, அது எங்கேயே இப்போ நம்ம என்ன கேட்ரிங் வந்து அது சேர்ந்துடுச்சு. ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யுது, ஏதோ ஒரு உடைய கலாச்சாரங்கள் நம்மை விட்டும் அது அகண்டு கொண்டே இருக்கிறது. சப்போர்ட்ஸ் இல்லை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சப்போர்ட் இல்லை, ஆள் இல்லை, என்ன செய்கிறது, நம்ம இதை தவிர்த்து வேறு வழி இல்லை அப்படிம்பாங்க. நம்ம பாவம்னு சொல்ல வரல, ஆனால் நம்மை விட்டு கலாச்சாரம் அது நம்மை விட்டு போய் கொண்டிருக்கிறது. அதை மீட்டு எடுப்பதற்கான வழிகளை நாம் என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். எனவே அருமையான பெருமக்களே, இது இந்த கலாச்சாரத்தை பேசுவதற்கு மிக தகுதியான இடம் இந்த இடம் தான், காதியோட பார்த்தைக்காவோட இடம் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தானே, நம்முடைய பெண்களுக்காக அவர்கள் பாடுபட்டது போகிற போக்கில் அவங்க செஞ்சது இல்லை. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் விவாகரத்துகள் நடக்குது. ஆனால் அப்பா அவர்கள் அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இன்று நடக்கக்கூடிய விவகாரங்களில் எத்தனையோ இதை விட பன்மடங்கான விவகாரங்கள் வந்திருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தால், சிந்தித்து ஆலோசனை செய்து பார்த்தால் அதுதான் நடக்கும். நீங்கள் வெளியூர்களில் நீங்கள் பாருங்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஊரில் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், உண்மைதான். விவாகரத்துங்கிறது அதிகமாகிடுச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் சில முஸ்லீம்கள் ஊர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஊர் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உண்மை. அந்த உண்மையை நாம் ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறோம், போகிற போக்கில் பேசலை, தெளிவாகவும் ஆதாரத்தோடையும் தான் நாம் பேசுகிறோம். முஸ்லீம்கள் கூடுதல் வாழக்கூடிய நம்ம ஊரை போன்று பல ஊர்கள் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? எத்தனையோ ஊர்கள் இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு ஊரில் இருந்து ஒரு ஆலிம் அவருடைய மகளுடைய கல்யாணத்துக்காக எனக்கு ஃபோன் அடித்தாங்க.
நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும் அப்படிங்கிற கூப்பிட்றதுக்காக ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ நம்ம இடத்துல நான் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மாப்பிள்ளை பொண்ணு விஷயமா தகராறு பிரச்சனை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அது கொஞ்சம் லேட்டாக நான் பேசுகிறேன்னு ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வச்சுட்டா சரி அதுன்னு சொன்னால் அப்புறம் லேட்டாக நானே முடிச்சு நானே போட்டேன். என்ன அது இந்த மாதிரி என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்குது, நீங்கள் சிறப்பாக வரணும் கொள்ளணும் அப்படி நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்லாம் கூப்பிட்டா இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க சொல்லியாச்சு. நான் அது சின்ன ஒரு என்ன மீட்டிங் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி சினிமா உங்கள் ஊர்லேயும் அது இருக்கா அப்படின்னு கேட்டார். உங்கள் ஊர்லேயுமா மாப்பிள்ளை பொண்ணு பிரச்சனை இருக்குது? நான் சொன்னேன் எங்கள் ஊர்லேயும் அது என்னது, எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது, துனியாவில் இல்லாத ஊர் எது இருக்குது? எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா சமூகத்திலையும் இருக்குது. இல்லை உங்கள் ஊர்லேயுமா அப்படின்னா அப்போ என்ன யோசிக்கிறாங்க? காயல் பட்டணம் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அவங்க ஷரியத்தை பேணி நடப்பாங்கிற ஒரு எண்ணம் தானே. அது மற்ற ஊர்களில் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஊரும் இருக்குதே, அதுவும் முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு ஊர் தான். இப்போ சொல்லக்கூடிய செய்தி இதுதான். இப்போ அதில் இதுதான் கிளைமாக்ஸ். அவங்க சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் ஊர் மாதிரி அப்படி இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் ஊரில் ரொம்ப அதிகம் இந்த பிரச்சனை. ஏன்னா எங்கள் ஊரில் நிக்காக ஒரே தஃப்தரில் தான் பதிவும். பெரிய ஊராக இருந்தாலும் இப்போ நம்ம ஊரில் பல தஃப்தர்கள் இருக்கு இல்லையா, எத்தனையோ தஃப்தர்கள் வந்துருச்சு, சம்மந்தமே இல்லாத தஃப்தர்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆரோக்கியமானது அல்ல, ஆரோக்கியமானதில் அவங்க ஒரு வழியில் தஃப்தர்களை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இது சரியான, இது சமூக அந்த கட்டமைப்பை உடைச்சிடும். சமூக கட்டமைப்பை என்ன செய்யும்? பல தஃப்தர்கள் வந்தால், நிக்காவுடைய தஃப்தர் பல தஃப்தர் வந்தால் சமூக கட்டமைப்பை உடைக்கும். அதை நம்ம விரித்து பேசுறதுக்கு இல்லை, அதை புரிஞ்சுக்கிடும். ஆனால் அந்த ஊரில் அவங்க ஒரு தஃப்தர் தான், எங்கன்னா கல்யாணம் இருந்தாலும் அந்த ஒரு தஃப்தரில் தான் பதியும். ஒரே தஃப்தரில் என்ன செய்வாங்க? பதிவாங்க. அந்த அப்படி வச்சுருக்கிறாங்க. அவர் சொன்னார் ஜனவரியிலேருந்து, அவர் எனக்கு பேசும்போது அநேகமாக நவம்பர்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் எங்கள் ஊரில் 92 கல்யாணங்கள் இந்த வருஷத்தில் நடந்திருக்கு. எங்கள் ஊரில் 92 கல்யாணங்கள் நடந்திருக்கு. எப்போ? அந்த சொன்ன வருஷம், இப்போ இல்லை, நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்வு. 92 கல்யாணங்கள் எங்கள் ஊரில் நடந்திருக்குது. இதில் சுமார் 62 நிக்காகள் முறிந்து விட்டதுன்றது ஒரு வருஷத்துக்குள்ள. 92, அப்போ 2/3. அப்படி நீங்கள் பார்த்தா அப்படி இல்லை நம்ம ஊரில். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லை, நம்ம ஊரில் அப்படி இல்லை. ஆனால் எது அதிகம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ அதிகங்கிறோம். கடந்த காலத்தினுடைய ஜெனரேஷன் இந்த காலத்தினுடைய ஜெனரேஷன் மக்கள் தொகை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகம்தான். ஆனால் அந்த விகிதாச்சாரம் இருக்குது. அப்போ விகிதாச்சாரம் தானே பார்க்கணும். அந்த விகிதாச்சாரில் இத்தனை நடந்திருந்தால் ஒருவேளை இந்த விகிதாச்சாரத்தில் இத்தனை தான் நடந்திருக்கணும், ஆனால் அதை விட அதிகம். அந்த சதவிகிதத்தால் அதிகமாகி இருக்கிறதா என்றால் அதிகமாகித்தான் இருக்கிறது நம்ம ஊரில். ஆனால் பல ஊர்களை விட நம்ம ஊரில் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம அப்பா செஞ்ச அந்த விஷயம், அதை யோசிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் சொல்ல வர்றேன். இல்லைன்னா அவர் சொன்னார்ல, அந்த மாதிரி நிலையை நம்ம ஊரில் உருவாகி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே கலாச்சாரத்தை பேணுவது என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளணும். அடுத்து இன்னொரு சீர்கேடு சமீபத்தில் நம்ம சொல்லிட்டு தான் வர்றோம். இந்த நிக்காகில் என்ன செய்கிறாங்கன்னா, மாப்பிள்ளையை கடத்திட்டு போயிடுறாங்க. இது எவ்வளோ கேவலமாக இருக்குது. மாப்பிள்ளையை கடத்திட்டு போகிறதுனா என்ன? மாப்பிள்ளை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மாப்பிள்ளையை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் என்ன செய்கிறாங்க? கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கே அன்பு சகோதரர்களை, முழு கவனத்தை நீங்கள் செலுத்தணும். ஏன்னா நான் அவ்வளோ ஆதங்கத்தோடு பேசுகிறேன். அந்த மாப்பிள்ளை என்ன செஞ்சுட்டு போகிறாங்க? கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கடற்கரைக்கும் அங்கே பக்கத்து ஊருக்கும் அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போயிடுது. அட ஒரு பெண்ணை, அவங்க பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வருவான்னு பசாரத்தை வச்சுக்கிட்டு எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு கல்யாணத்தில் ராத்திரி 3 மணிக்கு மாப்பிள்ளையை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க. இந்த பசங்க கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு ஊரில் இல்லை, இந்த காயல் மாநகரத்தில். இது மற்ற ஊர்களில் இருக்கிற மாதிரி கூட எனக்கு தெரியல. இது மோசமான ஒரு கலாச்சாரம். இன்னொன்றை சொல்லவா, நம்ம ஊரில் நடந்தது. அந்த பெண்கள் வந்திருப்பாங்கல்ல, கல்யாணத்துக்கு பெண்கள் வந்திருப்பாங்க இல்லையா, பெண்கள் வந்த
அந்த கல்யாணத்துக்கு வந்த இது காலங்கள் வெளியில் வந்து பார்த்தா சில சமயங்களில் செருப்பு மாறி போகும். யாராவது செருப்பை வேணும்னா நல்லா செருப்பாக இருக்கான்னு சொல்லி அந்த செருப்பை விட்டு இந்த செருப்பை தொட்டு போவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இது ஒரு பெரிய நான் இதாக சொல்லலை, குறையாக சொல்லலை, இது எல்லா இடங்களையும் நடக்குது. பள்ளி வாசல் நடக்குதா இல்லையா? அது செருப்பு காணோம் அப்படின்னு சொல்லி, சரி பொறுமையாக எதுக்குங்க புது செருப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம அவ்வளோ சொல்லுவோம். உங்களுக்கு புது செருப்பு வாங்குறதுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார் அவர், எடுத்துகிட்டு போனவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் அப்படி தான், ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு கொடையாளி தான் அவர். நம்ம பெரிய பள்ளியில் வந்து நம்ம சும்மா தொட்டுட்டு வரோம், அப்படி அங்கேயும் அங்கேயும் இப்போ என்ன அப்படிங்கிறேன், இந்த செருப்பை யாரோ தூக்கிட்டு போயிட்டானே. ஹஜ்ரத் உங்கள் செருப்பு தூக்கிட்டு போ தான் சொன்னேன். ஆஜியார் உங்கள் செருப்பு தூக்கிட்டு போனால் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்து, உங்களுக்கு புது செருப்பு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்துட்டாரே அப்படின்ட்டு சொல்லிட்டு, நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பார்த்தா ஏன் செருப்பையும் காணோம். நான் அவர்கிட்ட சொல்லலை, ஆஜியார் 2 செருப்பையும் காணோம் அப்படிங்கிறது சொல்லலை. அப்போ இது சில சமயங்களில் 1-2 நடக்கும். ஆனால் இங்கே நடந்தது விபரீதம். இந்த கல்யாண வீட்டில் நடந்தது என்னன்னு கேட்டால், கிட்டத்தட்ட அங்கே வந்திருந்த பெண்களில் பல பேருடைய செருப்பை காணோம். அப்படி காண போகாது, 1-2 பரவாயில்ல, 20-30 எப்படி? மறுநாள் என்னன்னு கேட்டால் அந்த செருப்பு அத்தனையும் வருது, பார்சல் பண்ணி கொண்டு வந்து வைக்கப்படுது. இது என்ன கலாச்சாரம்னு கேட்குறேன். இதில் என்ன கலாச்சாரம் இது பண்பா, இது பண்பாடா? எனவே இதையெல்லாம் யோசிக்கணும். இப்போ இன்னொன்று என்னென்னா, பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சில சமயங்களில் வெளியூர்கள் பயானுக்கு போகிறோம், போயிட்டு காரில் வரணும். ஒரு தடவை காரில் நான் வர்றேன், ராத்திரி 1:30 மணி, 1:45 மணி, 1:30 மணி. அங்கங்கே வரும்போது ஒவ்வொரு தெருக்கள்லையும் பிள்ளைகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அட ராத்திரி 1:30 மணிக்கு நீ என்ன பேசுகிற? நீ நம்ம இளைஞர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள்? ராத்திரி 1:30 மணிக்கு தெருக்கல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். பக்கத்தில் அங்கே ஒரு பைக்கு, இங்கே ஒரு பைக்கு, எல்லாம் உட்காந்து போய், எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான், நம்ம ரத்தங்கள் தான், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யறது? ராத்திரி 3 மணிக்கு மேலே வந்து படுத்துட்டு சுபமும் இல்லை ஒன்றும் இல்லை, நீண்ட அது முசீபத்துக்கு அது ஒரு பெரிய காரணம். அது நீ பெருமக்கள் நமக்கு சொல்லுவாங்க, உனக்கு இந்த நாள் நல்ல நாளா இல்லையான்னு நீ சுபுவ கதாவாக்கினியா இல்லையாங்கிறதான் சொல்லி தருவாங்களா இல்லையா? நீ என்னைக்கு சுபுவ கதாவாக்கினியா அதுக்கு உனக்கு நல்ல நாள் இல்லை. அது உனக்கு ஹைரான நாள்னு சுபுவ தொழுது. குறைந்தபட்சம் ஜமாத்தோட இல்லைனாலும் கூட குறைந்தபட்சம் கலா இல்லாமல் தொழுது. ஜமாத்தோட தொழணும். அப்போ கலா இவன் எத்தனை மணிக்கு முழிக்கிறான்? லேட்டாக படுத்து லேட்டாக எழும்புறான். சில வெளிநாடுகளில் அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. அது நம்ம ஊருக்குள்ளே வந்து சேர்ந்துடுச்சு. ரொம்ப தாமதமாக படுக்கிறாங்க பிள்ளைகள், படுத்து தாமதமாக எழும்புறாங்க. பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையை உருவாகிட்டு இருக்குது. அந்தலிதல் அமத்து ரப்பத்தகாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை ஆளக்கூடிய பிள்ளைகளை தாய் பெற்றெடுப்பாங்கிறாங்க. தன்னை ஆளும் பிள்ளைகள் தன்னை ஆளும், உம்மாவை ஆளும், ஆட்சி செய்யும். அப்படின்னா என்ன, நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறாங்க. சொல்லிட்டு வரும்போது அந்தலிதல் அமத்து ரப்பத்தகா, தன்னை ஆட்சி செய்யக்கூடியவளை, ஆட்சி செய்யக்கூடியவனை பெற்றெடுப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைகளுடைய சொல்லம்மா கேட்கணும், வாப்பா கேட்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா? என்ன ஆகிடுச்சு? கேட்க முடியல, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த மூவி ஸ்கூலில் கொஞ்சம் படித்து கொடுத்தோம். அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இவன் இந்த அநியாயம் பண்ணுறான் கொள்கிறான், நாங்கள் வந்து சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, வந்து சண்டை போடுவோம். என்ன இது? அப்போ அந்த பள்ளிக்கூடங்களில் இப்போ நாங்கள் படித்து எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்த கதை தான். பள்ளிக்கூடங்களில் வந்து பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்து சொன்னோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், நாங்கள் சொன்னோன்னு சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோமா இல்லையா? இதே மாதிரி இப்போ புனிதமான ரமலான் ஷரீஃப் நம்மை நெருங்கி இருக்கிற எவ்வளோ பெரிய பாக்கியமான மாதம். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ரமலான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்று அவன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவனை விட கேடு கட்டவன் யாரும் இல்லைங்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும், இந்த ஹதீதை அழகாக புரிஞ்சுக்கிடணும். ரமலான் இப்போ எப்படின்னு சொன்னால், ஒரு 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 ஹதீது நான் படித்த ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் கையில் தண்ணி வச்சுருக்கிறான், அவன் பயணம் போகிறான், தண்ணி கையில் வச்சுருக்கான், காட்டு வழியா போகும்போது அவன் என்ன செய்கிறான், இப்போ தண்ணியை குடிச்சிட்டா இன்னும் தூரம் போக வேண்டியது, தண்ணி இல்லாமல் போயிருமே, தாகம் வந்துடுச்சு, தாகம் வந்து தண்ணி குடிக்கணுமா இல்லையா? தண்ணி குடிக்கல அவன்,
இப்போ தண்ணியை குடிச்சிட்டா இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு, 2 நாள் தூரம். இப்போ 4 நாள் தூரம் தான் நடந்திருக்கோம், இன்னும் 1.25 நாள் தூரம் நடக்கணும். அதுக்குள்ளே தண்ணியை குடிச்சிட்டா தண்ணி இல்லாமல் போயிடுமே. இன்னும் கொஞ்சம் போயிட்டா தண்ணி கூடுதலாக ஆகிடுச்சு. தாகம் போக போக தாகம் கூடுதலாக தானே ஆகும். குடிக்க இல்லாமல் குடிக்கவே இல்லை. அவன் இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே போகிறான் தாகம் ரொம்ப அதிகமாகுது. இன்னும் 1 நாள் நடக்க வேண்டிய, 1 நாள் தாகத்தில் தவிக்கிறான். அப்போ அவன் என்ன செஞ்சிட்டான், இன்னும் 1 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்காமல் இருந்தான். மயங்கி கீழே வந்து மௌத்தா போயிட்டான். இப்போ என்னாச்சு, அல்லாஹ் சொன்னானா பாருங்க, அல்லாஹ் கிருபை எவ்வளோ கருணையாளன். அவன் அல்லாஹ் எனக்கு தண்ணியை தருவான் அப்படின்னு அந்த தண்ணியை கொடுத்திருந்தால் நான் அவனுக்கு ஒரு மலக்கை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அவனுக்கு தண்ணீரை ஏற்பாடு தருவதற்கு அவனுக்கு ஒரு மலக்கை நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்போ தண்ணி கையில் இருந்து நீ குடிக்காமல் போனதுனால தான் நீ செத்து போன. தான் வந்தால் தண்ணியை குடி, அதுக்கான முயற்சியை செய், அடுத்த தண்ணியை தேடு. நீ வீட்டுக்குள்ளேயே உட்காருன்னு சொல்கிறோம் நம்ம, அப்படி இல்லையே, தண்ணியை தேடுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ போ, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து தேடு. நீ அதை விட்டுட்டு தண்ணி கிடைக்காது மூத்தா போயிட்டு என்னாச்சு, தண்ணி இருந்து மூத்தாயிட்டே. நீ அல்லாஹ் சொன்னா அவன் தண்ணியை குடித்து என் மீது ஆதரவு வைத்து தண்ணீரை குடித்திருந்தால் அவனுக்கு தண்ணீரை தருவதற்கே நான் ஒரு மலக்கை ஏற்பாடு பண்ணியிருந்தேங்கிறான். இப்போ அதே மாதிரி ரமலான் இருக்குதே, இந்த ரமலானை நம்ம கையில் கொண்டு தந்திருக்கிறான் அல்லாஹ். எதுக்கு தெரியுமா, என்ற அடியார்களை பிள்ளைகள் பொது தரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தந்திருக்கிறான். அது சம்மந்தமாக நிறைய ஹதீதுகள் இருக்கு. எதை செஞ்சாலும் நன்மை, தூங்குனாலும் நன்மையா? எங்கேயாவது பார்த்துருப்போமா, எந்த மார்க்கத்திலேயாவது இருக்குமா? தூங்குறதுக்கு நன்மை. ஒரு நோன்பாளி தூங்கினால் அதற்கு நன்மை வழங்கப்படுகிறது. வேறு எங்கே இருக்கும் இது? அதுக்காக வேண்டி காலையிலேருந்து படுத்து சாரில் சாப்பிட்டுட்டு படுத்து சுபமும் இல்லாமல் மகரிப் வரைக்கும் அப்படி கிடக்கக்கூடாது. அது என்ன செய்யணும், அது தொழுகணும். ஆனால் தூக்கத்துக்கு நன்மை இருக்கிறது. நீங்கள் சின்ன ஒரு நன்மையை செய்தாலும் அதை ஃபர்துடைய சுன்னத்தான காரியத்தை ஃபர்துடைய நன்மையை தர்றான். ஃபர்துக்கு 70 நன்மை அள்ளி 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 கொட்டுறான். இப்போ ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, ஒரு பொருளை வாங்கியிருக்கிறீங்க. இந்த பொருளை இந்த ஊரில் போய் விற்றால் நமக்கு 10 ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. நம்ம இந்த ஊரில் விற்றா 4 ரூபா லாபம் கிடைக்கும். நீங்கள் எங்கே போய் விற்பீங்க? 10 ரூபா வைக்கிறது. ஒரு பொருளை விற்கும்போது 6 ரூபா டிஃபரன்ஸ் கிடைக்குது. நீங்கள் 1000 பொருளை விற்றால் 6000 டிஃபரன்ஸ் கிடைக்குதுல்ல. அப்போ அங்கே தானே நம்ம போவோம். அங்கே வந்து நீங்கள் 10 ரூபாய் லாபம் உங்களுக்கு கிடைக்குது, இன்னொரு இடத்துல 100 ரூபாய் லாபம் கிடைக்குது. எங்கே போவோம்? அங்கே போவோமா இல்லையா? அந்த இடத்துக்கு நாம் போவோம். இன்னொரு இடத்துல 1000 ரூபாய் லாபம் கிடைக்குது. வாங்கின பொருளே 100 ரூபா தான், பொருளை 1100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறான்னா நம்ம எவ்வளோ தூரம் தான் போவோமா இல்லையா? மூடை கட்டிக்கிட்டு போயிடுவோம், மூச்சை பிடிச்சிக்கிட்டு போவோம். அதை விட பன்மடங்கான ஒரு விஷயத்தை நீ செய்தால் நான் அதை விட கூடுதலாக உனக்கு தர்றேன். நீ கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, தர்றேங்கிறான் அல்ல. ஒரே இரவில் எத்தனை கோடி மக்கள் அல்லாஹ்தாலா விடுதலை செய்வதாக சொல்கிறான். இந்த லைலத்துல் கத்ர் 1000 இரவுகளை விட சிறந்ததுங்கிறது. அப்போ இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் சொல்வதனால நீங்கள் சில பேர் சில சங்க பிள்ளைகள் சங்கடப்படலாம், ஆனால் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த நாள்லேயும் பொதுவாக தாம் விளையாடிக்கிட்டு கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு நிறைய நேரத்தை வீணாக்குறீங்க. அந்த நாள் பிள்ளைகளை குரானை ஓத வைங்க, குரான் நீங்களும் ஓதுங்க. அந்த ஒரு மாதத்தில் இந்த விளையாட்டுகளை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இன்னும் நாங்கள் கிழக்க இருக்கிறதுனால நமக்கு நிறைய தெரியும். பிள்ளைகள் அங்கங்கே தொழுதாமல் எப்படியோ நிறைய பேர் கடற்கரையில் போய் விளையாட போகிறாங்க. நைட்டில் போயிட்டு அப்படி சஹர் வரைக்கும் கடந்துட்டு சாருக்கு பிறகு திரும்புகிறாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் உள்ள கலாச்சாரம் என்னன்னு சொன்னால் பக்கத்து ஊர்களுக்கு போய் டீ குடிக்க போகுது. இங்கே அந்த டிசிடபிள்யூ பக்கத்துலலாம் ஒரு கூட்டம் இருக்குது, அப்புறம் ஒரு கூட்டம் ஆர்மரிக்கு போகுது, அப்புறம் அதில் குறும்பூருக்கு போகுது. இந்த பக்கத்தில் திருச்செந்தூரில் அது ஒரு கடைக்கு. இப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த யூடியூப்பில் இதில் போட்டு ஃபேமஸ் ஆக்கின உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அதை நாடி மக்கள் போகிறாங்க, நம்ம பிள்ளைகள் போகிறாங்க. இது நல்ல கலாச்சாரம் இல்லை சகோதரர்களே, அன்பு பிள்ளைகளே. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. குறிப்பாக குரானை சுமந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அறவே செல்லக்கூடாது. நீங்கள் குரானுங்கிறது ரோஷம் மிக்கது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சொல்லதான் சொன்னாங்க, குரான் ரோஷம் உள்ளது. நீங்கள் அந்த மாதிரி குரானை சுமந்துக்கிட்டு நீங்கள் தப்பு தவறுகள் செய்வீர்களே ஆனால் உங்களை அதை பிரட்டி போட்டுரும், அடிச்சிருங்கிறாங்க. அதுதான் அதனுடைய பொருள். எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்திலே கொண்டு
அந்த புனித ரமலானை வரவேற்று கண்ணியப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தணும். நாளை மறு உலகத்தில் நமக்கு அது சாதகமாக ஷஃபாத்து சாட்சி சொல்லணும். அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறைகளை நாம் மாற்றிக்கொள்ளணும். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த சங்கையும் மகத்துவமிக்க மகான்களினுடைய ஃபைல் என்று சொல்லக்கூடிய பேருரை வல்ல அல்லாஹ் நம்மீது சுரிந்தருள் வாடிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதை நடத்துபவர்கள், இதைக்காக துணை நின்றவர்கள், இதற்கு வருகை தந்தவர்கள் யாவருக்கும் அல்லாஹ் பிழை பொறுத்து கருணை செய்து குறைகளை மறைத்து ஆகிரத்தையும் துன்யாவையும் அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் பாக்கியமானதாக ஆக்கி வைப்பானாக. ஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. النبي صلى الله عليه وسلم وإلى آله وأصحابه وأزواجه وذريته وأهل بيته وأحبابه أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. آمين. الحمد لله رب العالمين. حمدا يوافي نعمه ويكافي مزيدا وفتنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أوصل وبلغ من ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية متصلة منا إلى حضرة سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى أرواح الكتب الرباني والغوث السمداني المحبوب السبحاني والمعشوق الرحماني السيدنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه، ثم إلى أرواح الكتب الأكبر والغوث الأشهر السيدنا الحسن علي شاذلي رضي الله تعالى عنه، ثم إلى أرواح السيد محمد كاري علاء الدين ولي الله رضي الله تعالى عليهم أجمعين. اللهم يا ربي زدهم عزا وشرفا وتكريما وتعظيما. اللهم افعل علينا من فيضاتهم. اللهم افتح قلوبنا بفتوحاتهم. اللهم نفر قلوبنا بأنوارهم وامددنا بمددهم وأكرمناهم بكراماتهم يا أرحم الراحمين. ثم إلى أرواح جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوى برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان وببركة حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأحبابه وأمتهم أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضلك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. شيخنا يا محي الدين أهي قلبنا
في الدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.